ஹலோ ஆல் வெல்கம் பேக். நீங்கள் வந்து ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டியது ஒரு 3 விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமரா இருக்குதான். பேசிக்கான யூசர்ஸ்லேருந்து எந்த ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு யூஸராக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேமிங்க்கு ஒர்க் ஆகுமா. ஸோ பப்ஜியாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், சிஓடி இந்த மாதிரி கேமிங்ஸ்க்குலாம் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராசஸர் உள்ள ஒரு ஃபோனாக எதிர்பார்ப்போம். மூணாவதாக பார்க்க போகிறது வந்து நம்ம பேட்டரி தாங்க மெயினாக எதிர்பார்ப்போம். ஸோ இது 3 கொண்டதில் பார்த்தீங்கன்னா Realme 7 வந்து லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மொபைலோட அன்பாக்சிங், ரிவ்யூ, ப்ராஸ், கான்ஸ் எல்லாத்தையுமே தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போகிற டெக் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Realme தரப்பு லான்ச் பண்ணியிருக்கோம் Realme 7 சீரிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஷாருக் கான் இமேஜ், சைடில் பார்த்தீங்கன்னா Realme 7, அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா Realme லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ், கேமரா பிக்சல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோனியோட 64 MB கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 30 வாட் குயிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவாங்க வாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கூட என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேக் கேஸ் பார்க்கவுமே ரொம்பவே ஸ்டைலிஷாகவே இருக்குது. ஏன்னா ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சிலிக்கான் கேஸ் தான் கொடுப்பாங்க. இது ஒரு மாதிரி கிரே கலர் ஃபினிஷிங்கோட பார்க்க ரொம்பவுமே நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா குயிக் கேட் செட்டப், ஸோ வாரண்டி கார்ட்ஸ், ரியல்மியோட ஒரு சில பிராண்டிங்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபோனோட பேக் கேஸ், பேக் ஒரு ஸ்டிக்கர் போட்டுருக்காங்க. இது பார்க்க ரொம்பவுமே ஸ்டைலிஷாகவே இருக்குது. இப்போ நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்போம் வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா Realmeயோட 7. ஓகே, இந்த கலர் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா ஒரு சில அவங்க முன்னாடி லான்ச் பண்ண மொபைல்ஸ்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் இது கொடுத்ததில்ல. பட் இதில் கொஞ்சம் புது டிசைனுங்கிறதுனால அப்படி தெரியுதோ என்னமோ, பட் இட்ஸ் அ வெரி குட் டிசைன். ஸோ பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான ஃபாஸ்ட் அடாப்டர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. Realme தரப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோனோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனியோட 64 MB கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளுக்கு ஒரு கேமரா, அப்புறம் மேக்ரோக்கு ஒரு கேமரா, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு கேமரா. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜர், 3.5mm ஜாக், ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட டாப்பில் இவங்க வந்து எதுவுமே கொடுக்கக்கூடியது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோனை சுற்றில உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிம் எஜெக்டரும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிம் எஜெக்டரை போட்டு நம்ம வந்து இது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்டாக இல்லை டியூவல் சிம் ப்ளஸ் சிம் கார்டான ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஸோ இது வந்து ஹைப்ரிட் கிடையாதுங்க. இது 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா குயிக்காக நம்ம ஃபோனை ஆன் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ஒரு Realme மொபைல் வாங்குறேன். இது நாள் வரைக்கும் இது யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இது உண்மையிலே எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபோன் ஆன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா Realme லோகோன் சைடில் லோட் ஆகுது. பேசிக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஆன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மொபைலை ஃபுல்லாகவே நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியது. அதோட கேமராஸ் எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குது, ஸோ அதோட ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவாங்க வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா Realmeயோட 7. இந்த ஒரு யூஐ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீ டிஃபால்ட்டாக ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபைல்ஸ்க்கோ. ஸோ பேசிக்காக ஒரு சில ஃபோன்ஸில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ரொம்பவுமே நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதில் போய்ட்டு இப்போ நம்ம இதோட ரேம் எவ்வளோ, ரோம் எவ்வளோன்னு பார்த்துட வேண்டியதான். பார்த்திங்கன்னா 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 64 GB ரோம் சொல்லியிருந்தாங்க. பட் அவைலபிள் பார்த்திங்கன்னா 51 GB கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இப்போ இந்த Realme 7 ஃபோன் வெயிட் அவங்க எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 198 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குன்னு பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு இது வெயிட்டாக இல்லை. ஒரு நார்மலான மொபைல்ஸ் நீங்கள் ஹேண்ட் பண்ணுறோம் எப்படி இருந்துச்சோ அந்த வெயிட் தான் இதில் இருக்குது.
ஸோ டீசெண்டாக தாங்க இருக்குது, ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. ஸோ இந்த ஃபோனில் எடுத்த சில கேமரா பிக்சர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க இதோட இமேஜஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் இதோட நல்லாவே கொடுக்குது, இமேஜஸ் நல்லாவே இது எடுத்து கொடுக்குது. ஸோ இதோட வீடியோ கிளாரிட்டியும் நீங்கள் பாருங்களேன். ஸோ பார்க்குறப்போ ரொம்ப நல்ல டிஸ்பிளேவாகவே இருந்துச்சு. ஏன்னா எல்பிஎஸ் டிஸ்பிளே அந்தளவுக்கு தெரியாதுங்குவாங்க, பட் இது கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அவுட்டோர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நான் பிரைட்னஸ் லெவல் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், பட் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ எல்இடி டிஸ்பிளே அளவுக்கு இல்லைனாலும் இது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் நிறைய கேமர்ஸ் இருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் பப்ஜி விளாட்ணுன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நல்ல ஒரு ஹீட்டிங்லாம் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் 2 to 3 hours விளாட்றப்போ ரொம்ப ஹீட்டிங்லாம் இதில் நான் ஃபீல் பண்ண கிடையாது, பட் நல்லாவே இருக்குது. ஸோ விளாட்றப்போ எந்த ஒரு கிளிச்சு, ஸோ ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டீசெண்டாகவே தாங்க இருக்குது இது ஒரு கேமிங் பொறுத்த வரைக்குமே. ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி 7 சீரிஸை வந்து ஒரு 15K லான்ச் பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங் ரேஞ்சோட. ஏன்னா இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருவாங்க, டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ப்ராசஸராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிடில் ரேஞ்சில் ஒரு பக்காவே தான் இருக்குது. ஸோ இதே வேணால் நீங்கள் வந்து ஒரு AMOLED எல்இடி டிஸ்பிளே வேணும், அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Realme 7 Pro சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சது. இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத, உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்தாலும் சரி அதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைலை வேறு ஏதோட கம்பேரிசன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. பாய், டேக் கேர், சியர்ஸ்.